போட்டுட்டு வந்திருக்கேன். சே ஆஃப் பண்ண மறந்துட்டேன் போல இருக்கேன். செல்லத்தாயி பியான் ஆஃப் பண்ணாமல வந்த அது பக்கத்துல கிறங்கிட்டு கிடக்கு. ஆமாக்கா கரண்ட் போறனா அதுல காத்தாடி ஆஃப் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படியே ஏதோ நினைவுல அப்படியே உங்க வீட்டு பக்கம் வந்துட்டேன். அதால நம்ம எல்லாரும் டவுன் பஸ் ஏறி போயிட்டோம் பாத்தியா. நினைவில பத்துக்க ஐவர் குவாசலக்க போன் அடிச்சு காத்தாடி எல்லாம் கறங்குது. கரண்ட் வந்துட்டு அப்படி சொன்ன உடனே அதுல பஸ் விட்டு இறங்கி இருந்தாலும் வரோம். என் மருமகளுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான். என் மாமியா கிழவி கரண்ட் பில் யார் கட்டுதா உங்க மோவன் தானே கட்டுதாரு. இப்படி ஆஃப் பண்ணாம போயிருக்கல அப்படி சத்தம் போடுவா. சரிதானே அவ சொல்லுது சரிதானக்கா. சிக்கன மரதானே சிறப்பா வாழ முடியும். செல்லத்தாயி நம்ம காலத்துல கரண்ட் இல்லாம கிடந்தோம். ஆனா இப்ப நம்மளால இருக்க முடியுதா? எப்ப ஒரு நிமிஷம் கூட இருக்க முடிய மாட்டேங்க. ஒரு மாதிரி அவிச்சலாம் வருது. காத்து அடிச்சா கொஞ்சம் தெளிவா இருக்கு. நாளை கல்யாணம் முடிச்சு வர வரைக்குமே எங்க வீட்லயும் கரண்ட் கிடையாது, என் புருஷன் வீட்லயும் கரண்ட் கிடையாது. மத்தியானமே மண்ணெண்ணெய் விளக்குல மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சிருந்தோம். இல்லன்னா எங்க அம்மா கருக்கலான அப்புறம் தேடுவா மண்ணெண்ணெய் விளக்கு எங்கிட்டயும் பொறுத்து விடிம்பா. நான் அந்த நேரம் பார்த்து மண்ணெண்ணெய் ஊத்தலமா போதும் ஒரு சமட்டு விழும் எனக்கு. அந்த காலத்துல பாடம் எப்படி படிப்போம்? வீட்டுல இருந்தா படிப்போம். எப்பா தேர்ல தான் கிடப்போம். எல்லாரும் அங்கனே விளையாடுவோம். அங்கனே 2 புக் எடுத்துட்டு போய் அந்த தேர் லைட்ல கிடந்து படிப்போம். அந்த வெளிச்சல தான் படிச்சு எத்தனை பேர் முன்னேறி வந்திருக்காவா. இப்ப பிள்ளைகளுக்கு ஏசி ரூம் வச்சு கொடுத்தாச்சு. என்னெல்லாம வசதி பண்ணி கொடுத்தாச்சு. படினா படிக்குவோம். ஆளுக்கு ஒரு செல்லு போன் வந்துருக்கு. அந்த செல்லு போனையே தேய்ச்சிட்டு உட்கார்ந்துருக்குவா. என்னத்த சொல்ல, நான் நல்லா படிப்பேன். எங்க ஐயாக்காரரு நல்லா படிக்க வச்சிருந்தாருன்னா இந்த காலத்து மாதிரி அப்பவே நான் டாக்டர் ஆயிருப்பேன், நான் டீச்சர் ஆயிருப்பேன். நானும் ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்திருப்பேன். எங்க அந்த காலத்துல நம்மளால விட்டாவோமா சவந்த வீட்டுக்குள்ளே புடிச்சு வச்சு போவோம். வீட்டை விட்டு வெளியில எட்டி பாத்துறாத அப்படின்னு போவோம். வயசு பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போறதுக்கு பேக்கையும் புக்கையும் தூக்கிட்டு போகும்போது எனக்கு ஆசையா இருக்குமுக்கா காலேஜ்ல போய் படிக்கலாமான்னு. செல்லத்தாயி படிக்கிறதுக்கு தடையே கிடையாது. எந்த வயசுலனாலும் படிக்கலாம். ஏன்னா நம்ம மூணையில அடுத்த வருஷம் ஒரு காலேஜ்ல போய் சேருவோமா. செல்லத்தாயி ஒரு மருமாட்ட கேட்டு விசாரியா ஏதாவது காலேஜ் கீழேசி கிடைச்சுன்னா நம்மளும் போய் சேருவோம். என்னத்தையா ஒண்ணு படிப்போம். சரி ஆசை நிறைவேறதான்னு பாப்போம். யாராவது நம்மளுக்கு காலேஜ்ல இடம் கொடுக்கலாம் முதல்ல பாப்போங்க. ஐபுரம் சேர்றத பத்தி யோசிப்போம். இங்க காத்தாடி தான் சுத்துது இல்ல. அந்த இன்னும் காப்பி போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். வெக்கையா இருக்காது. ஆளுக்கு ஒரு கப்பு காப்பி போட்டுட்டு இல்ல டீ போட்டுட்டாங்க. செல்லத்தாயி காப்பி வேண்டாம் டீ போடு. பஞ்சிக்கு அதான் பிடிக்கும். 2 துண்டு இஞ்சி தட்டி போடுன நல்ல அளவோல இருக்கும். நேரங்காலம் கூடி வந்தாச்சு டீ குடிக்க. நேரங்காலம் கூடி வந்தாச்சு. செல்லத்தாயி டீ கூட கொஞ்சம் மிச்சரா கார்ச்சவை ஏதாவது இருந்தா கொண்டுட்டு வா. அஞ்சி வெறும் டீ குடிச்சா நல்லாவே இருக்கு. ஏதாவது ஒண்ணு துணைக்கு இருந்தாலும் நல்லா இருக்கும். அந்த இசுப்பை தான் போன் அடிக்கி. இசுப்பை என்ன சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? வெளியப்பா என்னாச்சு? ஏங்க வாயை படுத்துட்டு இருக்க? ஏங்க என்ன விஷயம்க்கா? செல்லத்தாயி டீ போடுறத நிறுத்து. ஏங்க டீ போடறடா ஆளுக்கு ஒரு கப் பூஸ்ட் போட்டு கொண்டாருக்க. அது வரைக்கும் இந்த முறுக்க கடிச்சிட்டு இருங்க ஆளுக்கு ஒண்ணே. செல்லத்தாயி உன் மொப வாழ்க்கை அங்க சீரழிஞ்சு போய் கிடக்கு. டீ போடடா பூஸ்டியும் போடடா. என்னக்கா சொல்லுதே? என் மண்டல ஒரு பெரிய இடியை தூக்கி போடுறியாக்கா. ஏங்க என்னக்கா விஷயம்? என்னக்கா ஆச்சு என் மவளுக்கு? சொல்லுக்கா. செல்லத்தாயி இப்பதான் புவான் வந்துச்சு அந்த இசு போயிட்டு இருந்து. உன் மவளே அவன் மாமியா காரியம் அவன் நாத்தும் சேர்ந்து விரட்டி விட்டுட்டாவலாம். பட்டக்காலே பட்டுட்டு இருக்கேன் என் மவளுக்கு. என் மவளை நிம்மதியா வாழ விட மாட்டாளுவளா? இவ்வளவு 2 கடவுளே. இன்னைக்கு அவ்வளவு 2 தீர்த்து கட்டி போடுறேன். இன்னைக்கு அவ்வளவு 2 தீர்த்து கட்டி போடுறேன். என் பிள்ளைக்கு வேன வைக்கிறதுனே இருக்காளுவா. இன்னைக்கு நான் பேய்கிட்ட நிக்கி. ஏன் செல்லத்தாயி ஏ பாவி மக்கா எவ்வளவு பெரிய கோழி, எவ்வளவு பெரிய கோழி காலு. கண்டுபிடிச்சால் 2 பேரும் இங்க மைனிகாரி வந்திருந்தா மட்டும் அவளை ஏமாத்தி இருக்கலாம். இவ்வளவு கூட 2 பேரும் இழுத்து வந்திருக்கல. இவ்வளவு வெனக்கின்ல வந்திருக்காளுவா. ஆமா இவ்வளவு பெரிய பல்பு இவ்வளவு 2 பேரும் ஏமாத்துறதுக்கு என்னால முடியாதாக்கா. என்ன மைனி அப்படி வாயை பழந்துட்டு பாத்துட்டு இருக்கியா? உங்ககிட்ட எதுனாலும் நான் மறைக்காம மைனியா செய்வேன். எதுனாலும் எப்படாலும் உங்ககிட்ட நான் மைனியா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு சொல்லுவேன். என்னடா இவா இலைக்கு மேல பிரியாணியை போட்டு பிரியாணிக்கு மேல ஒரு வெத்த இலைய போட்டு அது ஒரு காஞ்சு போன பிரெட்டை போட்டு நம்மள யான் மாத்தி போட்டால. அப்படித்தானே வாயை பழந்துட்டு பாத்துட்டு இருக்கியா? உங்களுக்கு வாய் வருது கேட்கறதுக்கு. இருந்தாலும் புருஷன் கூட உடம்புறந்தா அவட்ட எப்படி கேட்கறதானே நினைச்சிட்டு இருக்கியா? காய்ச்சல் மைனியா காய்ச்சல் பொறி பொறி பொறின்னு பொறிஞ்சு தள்ளிட்டு குளிரு தூக்கி தூக்கி போட்டு தீத்துட்டு குளிர் தூக்கி போட்டுட்டா. குளிர் காய்ச்சலுமா அதான் சொன்னேன். கையோட காலோட அங்க இங்கமா வெட்டிட்டு இழுத்துட்டு போயிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போவாத குறதான். என் புருஷன் பார்த்து பயந்து அதிர அடிச்சுட்டு ஆட்டோல தூக்கி போட்டு கொண்டுட்டு ஓடினாரு ஆஸ்பத்திரிக்கு. வேண்டாம் வேண்டான்னு உசுர விட்டுட்டேன். எனக்கு ஊசி மருந்துனாலே எனக்கு அலர்ஜின்னு தெரியுங்களா மைனியா? ஊசியை கண்டா 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுவேன்னு தெரியுங்களா மைனியா? ஆமா மைனியா உங்களுக்கு ஊசினாலே பயம்ல. நான் அந்தால வரவே மாட்டேன்னு சொல்லி புடிவாதம் பிடிச்சேன். என் புருஷன் சொன்னாரு புதுசா ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருக்காருட்டி. அந்த டாக்டர் நல்ல டாக்டர், ஊசியும் போட மாட்டாரு, ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. கையை பிடிச்சு பார்த்துட்டு உடனே என்ன அதுன்னு சொல்லிவிடுவாரு அப்படின்னாரு. அந்த அளவு தைரியமா போன மைனியோ ஆஸ்பத்திரிக்கு போன உடனே மத்தவ கதைய ஆரம்பிச்சுட்டா. என்ன சொல்லன்னு கதை ஒன்னோட யோசிச்சு சொல்லுதான். இதுல இருந்து தெரியுதுல அவ்வளவு ஃப்ராட் தானே. அவளுக்கு காய்ச்சலும் கிடையாது, ஒரு பீச்சலும் கிடையாது. அவன் நல்ல கட்டூர்லி மாதிரி உட்காந்து திங்கிது கண்டி இலைய போட்டு உட்காந்து பிரியாணியா வச்சிருக்கா. நம்ம வந்தோன்னு நம்மள மாத்துதா கதைய. ஐனியா ஐனியோ நான் போகையில
ஐயோ அடுத்தப்புல என்ன சொல்லன்னு தெரியலையே. ஒரு கோர்வையா சொன்னாதானே 3 பேர் நம்புவாளுவா. ஆஹா ஓகே ஐடியா. நான் போகையில என்ன மைனியா போகையிலன்னு ஒரு மாதிரி பாட்டு பாடுதியா. கிழக்கு போகும்போது தானே இந்த பாட்டு பாடுவோம். வீட்டுல எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இந்த நேரம் இப்படி ஒப்பாரி வைக்கல. எனக்கு கிழக்க போற நேரம் வந்துட்டு நினைச்சேன் மைனியா. அதான் அந்த ஞாபகம் வந்துச்சு. போகையில வைத்தால வாயால போவையில என்னத்த போவையிலன்னு ஒரே கொண்டாடிட்டு கிடக்கா. சும்மா இருட்டி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கா. என்னத்துக்கா போவையிலன்னு பாட்டு பிடிச்சிட்டு இருக்கா. கிழக்கு அனுப்பி விட்டுற வேண்டியதா இவளெல்லாம் சீக்கிரத்துல. ஆஸ்பத்திரிக்கு போவையில மைனியோ. என் உசுறு இருக்குமோ இருக்காதோ நினைச்சு பயந்துட்டேன் மைனியோ. ஆஸ்பத்திரி கொண்டு விட்ட உடனேதான் டாக்டர்கிட்ட போனது கொஞ்சம் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. டாக்டர் கையை பிடிச்சு பார்த்தோன்னு சொல்லி விட்டாரு. என்ன மைனியோ சொன்னாரு? அதாவது போகையில மைனியோ சிக்கன் குனியா 2.0 சொல்லி போட்டாரு மைனியோ டாக்டரு. ஏக்கா நம்ம 3 பேரும் கிறுக்காக்குதாக்கா. ஆமாடி. என்ன மைனியா சொல்லுதியா? சிக்கன் குனியா 2.0 ஆமா மைனியா. அந்த பாவி வியாதி தான் எனக்கு வந்துட்டுன்னு டாக்டர் கையை பிடிச்சு பார்த்துட்டே புட்டு வச்சு விட்டாரு. அதுக்கு சாதா காய்ச்சல் மாதிரி புரட்டு கஞ்சி கிஞ்சிலாம் சாப்பிடக்கூடாதா மைனியா? அப்ப என்ன திங்கணுமா? அப்படி கேளுங்க மைனியா. அப்படி கேட்டதுன்னு பதில சொல்ல முடியும். அவர் சொன்னாரு அந்த வியாதியிலே அதுக்கு மருந்து இருக்குமா. என்கிட்ட ஊசியோ மாய மந்திரமோ கிடையாது. அது உங்க கையில தான் இருக்கு அதை குணப்படுத்துறதுக்கு. சிக்கன் குனியானாலே முன்னாடி எல்லாம் கருவாடு நினைச்சுக்கிடணும். ஆனா சிக்கன் குனியா 2.0க்கு அதுல இருக்க சிக்கனுங்கிற பேரை எடுத்து சிக்கன் பொரிப்பு, சிக்கன் சாப்ஸ், சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, கோழி முட்டை அவிச்சது பொரிச்சது கொண்டாடுனது எல்லாமே சிக்கன்லே திங்கணுமா மைனியோ. அவ்வளவு தின்னாதான் அந்த சிக்கன் குனியா 2.0 வாடுமா. இதெல்லாம் நீங்க வகை வகையா திங்கலனா உங்க உசுருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு மைனியா. ஒரே போடா போட்டுட்டாரு என் மண்டை மேல. புருஷன் மதுரை அடிச்சுட்டாலே கடையில போய் பிரியாணி, சிக்கனு, பறிப்பு, முட்டை வந்தது போனது எல்லாத்தையும் எங்கி விட்டு தந்துட்டு ஏட்டி தின்னுருட்டி நீ போய் சேர்ந்துட்டா என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சு இப்பதான் மைனியா எங்கேயோ போயிருக்காரு வெளியில. எனக்கு தான் இதெல்லாம் திங்கிறதுக்கு மனசே இல்லாம ஒரு பிரெட்டை தூக்கி இந்த இலையில வச்சு திங்கலான்னு போன மைனியா. அந்த நேரம் வந்து நீங்க வந்துட்டியோ. நிலைமையில என்ன பிரியாணியோட பார்க்கக்கூடிய ஆளு என்ன நினைக்கும்? இவளுக்கு என்ன கொள்ள அப்படின்னு மைனியா நினைக்கும். வேற ஆளு என்ன வேற ஆளு நீங்க 3 பேருமே நினைப்பியா இவளுக்கு என்ன கொள்ள வந்து போச்சு. நல்ல கிழங்கு மாதிரி இருக்காள, கட்டுருளி மாதிரி தின்னுட்டு இருக்கா அப்படின்னு மைனியா நினைப்பியா. ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு நான் சொன்னது மைனியா உங்களுக்கு தெரியும். கேட்டா கேளுங்க, கேட்கட்டு போங்க. எல்லா கதையும் நான் புட்டு வச்சு விட்டேன். மைனியா கொஞ்சம் திங்கல பிரியாணி. என்ன மைனியா நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு தான் சிக்கன் குனியான்னு 2.0 ஆமா அப்படியேப்பட்ட ஆள் தான் மைனியா இதெல்லாம் திங்கணும். தின்னுங்க மைனியா. ஏன் இப்படி அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கியா? மனசை தேத்திக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடுங்க. உங்க மைனிகாரி தின்னி முட்டை ஃப்ராடு முட்டை அவ வேலையை காட்டிட்டா. நம்ம வேலையை காட்டணுமாக்கா? என்ன வேலைடி? வேற என்ன ஆப்புதாக்கா. சும்மா இருட்டி எதையா ஒண்ணு செஞ்சு போட்டு கடைசியில மாட்டிற போது நான் தாண்டி என் மாமி நிலையில்லாம நின்று போட்டி என் புருஷன் அதுக்கு மேல. உனக்கு பாதகமே இல்லாம அவ சாதகத்தை நாங்க மாத்தி போடுதோம். ஒரு பிரச்சனை வராதுக்கா, உனக்கு பயப்படாத. என்ன நாளு ரெடி தானே? எப்பவும் ரெடி தானே. நான் சொன்ன கதையை எங்க மைனி அப்பாவையும் நம்பி இருப்பா. ஆனா கூட 2 வந்திருக்க ஊர் கட்டதுக்கு அதுகளை நம்ப வைக்கணும்னா ஒரு சில வேலைகளை கூட சேர்க்கணும் போல இருக்கேன். இந்த சுப்பு லட்சுமி கிட்டேவா நடக்குமா கதை? என்ன மைனியா நல்லதானே இருந்தியா? திடுதுப்புட வாய் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது. இருங்க மைனியா வேளா வாரியா சொல்லுதே. பாத்தல மைனியா இந்த சிக்கன் குனியா 2.0 பண்ணிருக்க வேலையா வாயி கோணிட்டு கையை பத்தல ஒண்ணு தெக்க மாற போகுது, ஒண்ணு வடக்க மாற போகுது. காலு ஒத்த காலு நடக்க முடியல, நொண்ட கூட முடியல மைனியா. காலு ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு போகுது. கடவுளே இது ரொம்ப மோசமான நிலைமைலாக்கோ. ஆமா சின்ன பண்ணே அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இந்த பிரியாணி எல்லாம் இதெல்லாம் தின்னாதான் இது மாதிரி எல்லாம் வராது. கை காலு வாயெல்லாம் சரியாகும் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் இப்படியா இருக்கு, அதுக்கப்புறம் சரியாகுது, மறுபடியும் இதே மாதிரி பாடிக்கிட்டு போயிருது. இப்படியே மாறி வந்துட்டு இருக்கு. இது இப்படியே உடப்படாதாக்கா. என்னம்மா சொல்லுத? இது இப்படிதான் வரும். எங்க ஊர்ல ஒரு பிள்ளைக்கு 25 வயசு தான் காய்ச்சி. இந்த மாதிரிதான் காய்ச்சல் வந்து கை கால் வாயெல்லாம் ஒரு மாதிரி குவாண்டிட்டு போச்சு. அவங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போல, சும்மா கண்டது கிளியெல்லாம் தின்னாங்க. அது தின்னா சரியாயிரும், இது தின்னா சரியாயிரும். கடைசியில் ஒரேடி நிரந்தரமே அப்படி ஆயிட்டுக்கா. டாக்டர் பிரியாணி தின்னாலே சரியாயிரும் சொல்லிருக்காருமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பிரியாணி திங்க சரியாயிரும். ஏக்கா நீங்க வாழ வேண்டிய வயசு எவ்வளவு சின்ன வயசு. இப்பதான் உங்களுக்கு 18 முடிஞ்சு 19 பிறகு.
இப்படி வாழ வேண்டிய வயசுல தெக்க போறேன் வடக்க போறேன் கிழக்க போறேன்னு இப்படி நின்னா என்னக்கா செய்யுது? உங்க புருஷனும் உங்க பின்னாலே வந்துருவாரு போல இருக்கா. அவ்வளவு பாசமெல்லாம் இருக்குக்கா. கடைசியில இந்த வீட்டை அனுபவிக்கிறது யாரு? வீட்டுல வச்சிருக்க பணத்தெல்லாம் அனுபவிக்கிறது யாருக்கா? சொல்லுங்கக்கா. எல்லாம் வம்பாலாக்கா போவோம். அக்கா நீங்க போகையில எக்கா நீங்க கிழக்க போகையில உங்களை இன்னைக்கு முழுசா குணமாக்காம நாங்க போக மாட்டோங்க. அக்கா உங்களை அரைகுறையா விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லக்கா. ஒரு பார்சல் திரு பிரியாணி தின்ன பிறகு மறுபடியும் அந்த சிக்கன் குனியா 2.1 உங்களை புட்டு போறோட நாங்க என்னக்கா செய்வோம் சொல்லுங்க. அக்கா, எங்க மாமியாரு கை வைத்தியத்துல கைதே இருந்த ஆளுக்கா. ஆமா எங்க அம்மா கூட சொல்லுவா உன் மாமியாரி கை வைத்தியத்துல கொஞ்சம் கை தேர்ந்த ஆளுதான்னு. என் மாமியா கிட்ட இருந்து ஆல இருந்து அக்கு வரைக்கும் அவ்வளவு கை வைத்தியத்தையும் அக்கு வேற ஆணி வேற படிச்சுட்டேன்க்கா. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும்க்கா. அதனால அக்கா வாங்கக்கோ. எங்கம்மா வாங்கக்கோ. அதான் எங்கன்னு கேக்கேன். யார் இருக்குக்கா? சுக வைத்தியம் பண்ணதுக்கு. அது என்னமா சின்ன பொண்ணு சுக வைத்தியம்? சுகப்பிரசவம் கேள்விப்பட்டிருக்கேன். சுக வைத்தியத்தை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. சிக்கன் குனியா 2.0 இல்ல 2 lakhs.0 கூட நாங்க குணமாக்கிடுவோம்க்கா அந்த சுக வைத்தியத்துல. இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்க வியாதி என்ன சுஜிபி? சுக வைத்தியத்துல எல்லாமே சுகமா இருக்கும்க்கா. என் கை விரல் கூட உங்களை டச் பண்ணாதுக்கா. அப்படி ஒரு சுகமான வைத்தியம் கொடுப்பாக்கா. அதுல துண்ட கால துணிய கால அந்த 2.0 3.0 எல்லாம் அடிச்சு கரையேறி உடனே ஓடிடும். சுக வைத்தியம் என்ன சொல்லுதா? காசா பணமா அனுபவி ராஜா அனுபவின்னு அனுபவிக்க வேண்டியதா. சின்ன பொண்ணு சொல்லத பார்த்தா கை விரல் கூட தொடாதுங்களே. அப்போ வாயினால ஃபூஃபுன்னு ஊதுவாளோ? அப்போ நல்ல சுகமா இருக்குமா நமக்கு? ஏகதேசம் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கேன். சுக வைத்தியம் சுகமா சுகம். என்ன பண்ணே இதுக்கு துட்டு எதுவும் தரணுமாமா அந்த வைத்தியம் பாக்குறதுக்கு? என்னக்கா இப்படி கேட்டுப்பட்டியா? துட்டு காண்டி ஆசைப்பட்டு ஆளாக்கனா? அப்படியே அப்படி ஆளு கிடையாதுக்கண்ணா. என்ன கேட்டு பாருங்க அந்த ஆள் முடிட்டா. சுக வைத்தியத்துல எல்லாமே ஃப்ரீ 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 தான்க்கா. ஃப்ரீ தான். இதெல்லாம் வைத்தியம். சுக வைத்தியம் வேற ஃப்ரீ வேற. என்ன சுகமா இருக்கு கேட்கவே ஒரு சுகமா இருக்க. காசா பணமா ஐயா அனுபவி ராஜா அனுபவி. அவ்வளவு ஃபூஃபுன்னு ஊதி வைத்தியத்தை பார்த்துட்டு போற உடனே நம்ம சிக்கன் பிரியாணி ஒரு வெட்டி ரெண்டிதான் ஒரு புடி. இன்னைக்கு ஒரு புடி உடனே ஓகேன்னு சொல்லி ரெண்டிதான். இதை யோசிக்க மாதிரி இருக்கு. சுக வைத்தியம் வேண்டாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. நாங்க கிளம்பிட்டே இருப்போம். நேரம் வர ஆகுதுக்கா. ஐயே ஏமா இவ்வளவு லேட் ஆக்குது அந்த சுக வைத்தியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு? ஆரம்பிமா. அதுக்கு தானே காத்து கிடைக்கேன். எப்ப ஆரம்பிப்பேன்னு இருக்கேன். அப்படியே நில்லுங்கக்கா. அந்த பிரியாணி எல்லாம் கொஞ்சம் இடத்த மாத்தி வச்சுட்டு வந்துருதானே. சரிம்மா சரி. அடுக்கலையில கொண்டு பத்திரமா முடியுமா? இன்னும் பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு சேதாரம் இல்லாம கொண்டு வச்சிருவோம். அப்படி டேபிளோட புடிங்க. சேதாரம் இல்லாம கொண்டு வச்சிருவோம். அப்பல இருந்தா பாத்துட்டு இருக்கேன். எங்க மைனிகாரி அப்பல இருந்தே வாயை பிளந்துட்டு இருக்காயா. நமக்கு சுக வைத்தியம் பண்ண போறான்னு சொல்லிட்டு எங்க மைனிகாரிக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு நினைக்கிறேன். அதான் வாயை பிளந்துட்டு இருக்கா. இருக்கட்டும் என் மேல பொறாம படணும். அப்படி நான் வாழுதம்லையா. இப்ப சுக வைத்தியம் வேற சுகம். அல்லபடி அலங்காம குலுங்காம அக்காவ பதமா பக்குவமா அப்படியே நேர படுக்க வைங்க பாப்போம். எப்படி இருக்கு? நல்ல சுகமா இருக்குமா. சூப்பர்க்கா. வீட்டுல வச்சிட்டு வந்துட்டியோ? 4 மணி கொண்டு வந்திருக்கேன். அடாத நீ எங்க இருந்து கொண்டு வந்திருக்க? ஆமா நீங்க மைனி சம்மந்தி எனக்கு உங்ககிட்ட நான் விளையாடுதேன். கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா அவ்வளவுதான். கேட்டுக்கிடணும். இங்க வச்சிருக்க? ஃபேண்ட் பாக்கெட்ல. ஆமா உனக்கு பிளாட்டுக்கு அளவே கிடையாது. இப்போ பாருங்க ஃபேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுக்கேன். பாவி மக்கா உலக்கையே பாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டியா? 4 மணி சத்தம் போடாதீங்க. 4 மணி இது ஒற்றை குச்சி மாதிரி சிறுசா இருக்கும். அதை அப்படி இழுத்து விட்டோம்னா பெரிய உலக்கையா மாறிடும். இப்ப இதான் ட்ரெண்டிங். இத பாக்கெட்ல அப்படியே அமுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எங்கனாலும். பாக்கெட் உலக்க ஆரம்பிச்சிருவோமா? ட்ரெண்டிங் தூள் கிளப்பு.